ஹாய் வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட்பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிப்ஸ் பாக்கெட் வந்து மொத்தமாக வாங்கும்போது இது மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை தான் கட் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்குகிற பாக்ஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கலாம். இல்லைனா பழைய இன்விடேஷன் கார்டு வந்து பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லைனா சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை மெஷர் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி எந்த சைஸுக்கு நம்ம இந்த பேக் செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி மடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஓப்பன் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல மாத்திரம் மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி செய்கிறதுனா செய்யலாம், இல்லைனா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற துணியை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த அட்டையை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த அட்டையோட சைஸுக்கே கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து மடித்து விட்டு ஒட்ட போகிறோம். அதனால கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு 4 சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ கன்னோ இல்லை ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லைனா ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிபாண்டோ எந்த க்ளூ உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்படி ஒரு சைடு ஸ்டிக் பண்ண பிறகு உள்பக்கமாக வந்து நம்ம திரும்பவும் ஒரு கிளாத் எடுத்து ஒட்ட தான் போகிறோம். உள்பக்கமாக வர கிளாத் பிளைன் கிளாத்தாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது பேட்டர்னில் இருக்கிற டிசைனில் இருக்கிற கிளாத் ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே கலரில் இருக்கிற ஒரே சேம் கிளாத்தை ஓட்டினீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்காது. இப்போ வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி பேட்டர்ன் இருக்கிற ப்ளூ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் எடுத்து நான் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த கிளாத்தை ஒட்டும் போது கொஞ்சம் உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த கிளாத்தை கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டலாம். அதை விட இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்டும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ 2 சைட்லேயும் ஒட்டிட்டோம். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த இடத்துலையாவது பிரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிரிஞ்சிருந்ததுன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதை ஒட்டிட்டு ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. இப்படி செஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிப்ஸ் பாக்ஸ் அட்டை எடுத்திருந்தோம்ல, அதில் மீதி இருக்கிறத எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறேன். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற பேக் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 விதமான கிளாத் நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்கல இந்த கிளாத் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டுறதுக்காக நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடில் ஒட்டிட்டு இன்னொரு சைடுக்கு இன்னொரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா ப்ளூ கலர் கிளாத், அந்த கிளாத் எடுத்து இன்னொரு சைடில் ஒட்டி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இது 2த்தையுமே இந்த மாதிரி இதுக்கு சைடில் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். இதை ஒட்டும்போது எது உள்பக்கமாக வரணும் எது அவுட் சைடு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் இந்த 2 சைட்லேயும் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி நான் ஒட்ட போகிறேன். இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன். இப்போ ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் எந்த க்ளூ யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணாலும் இந்த இடத்த நம்ம ஒட்டும்போது மட்டும் நம்ம ஒட்டினோடனே அப்படியே கையை எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து நம்ம கையால் இதை நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இப்போ வந்து 2 சைடுமே ஒட்டிட்டேன். இப்போது இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட மேக்னெட்டிக் பட்டன் இருந்ததுன்னா எடுத்து நம்ம ஒட்டி வைக்கலாம். நான் வந்து வெல்க்ரோ ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் வெல்க்ரோ எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஸ்டிக்கர் இருந்தது. என்னதான் அதில் ஸ்டிக்கர் இருந்தாலுமே கிளாத்தில் வந்து அந்தளவுக்கு நல்லா ஒட்டியிருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். நீங்கள் இது ஒரு வாலெட் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அளவோடு நிறுத்திக்கலாங்க. குட்டி பேக் மாதிரி செய்ய போகிறதுனால மறுபடியும் கொஞ்சம் கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக வர மாதிரி வச்சு ஒட்டிடுறேன். எந்த சைடுமே நம்ம ஒட்டினது தெரியாத அளவுக்கு நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2யும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஒட்டிடலாம். இதை 2த்தையும் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேக் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பக்கமாக இது வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். 2 சைட்லேயும் இதை ஒட்டினதுக்கப்புறம் கோல்டன் கலர் செயின் எடுத்து அதை வந்து இந்த 2 சைட்லையும் நம்ம இப்போ ஒட்டி வச்சுருக்கோம்ல அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட கோல்டன் கலர் செயின் இல்லை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து 2 கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 கிளாத்தில் ஏதாச்சும் ஒரு கிளாத் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை ரிப்பன் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பனோட 4 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறது தெரியாத மாதிரி மடித்து ஒட்டிக்கணும்.
அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி செயினுக்கு பதிலாக நம்ம பேக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மினி பேக் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நம்ம இன்னுமே ஏதாவது டிசைன் பண்ணலாம். ஏதாவது லேஸோ இல்லை ஸ்டோன்ஸோ கூட நம்ம ஸ்டிக் பண்ணலாம். பட் நான் வந்து எதுவுமே ஸ்டிக் பண்ணலங்க. இப்படியே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.